வணக்கம். ஏவா வேலு அவர்கள் வாக்குமூலம் சிறைக்கு செல்லும் மு.க.ஸ்டாலின் வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிகாலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வீடு புகுந்து சோதனைகள் நடத்தி கிட்டத்தட்ட 7 கோடி பணங்களை கைப்பற்றியுள்ளனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அமைச்சராக ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் முறைகேடுகள், மோசடிகள், கணக்கில் காட்டப்படாத பணங்கள் என்று பல ஆயிரம் கோடி முறைகேடுகள் செய்துள்ளதாகவும் அதற்கான ஆவணங்களையும் தற்பொழுது பெற்றுள்ளனர். வீட்டில் ரொக்கமாக சுமார் 7 கோடிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதல் அறிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி வெளியிட்டுள்ளார். அதிகாலையிலேயே ஏவா வேலு அவர்களது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் போலீசும் நேரடியாக ஏவா வேலு அவர்களது அறைக்கு சென்று அவரை விசாரணையில் ஏற்படுத்தினார்கள். அதிர்ச்சியடைந்த ஏவா வேலு அவர்கள் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் தொலைபேசி அனைத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ஏவா வேலு அவர்கள் மீது எஃப்ஐஆர் வழக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்திய தண்டனை சட்டம் IPC பிரிவு 120B, 409, 468, 471 மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் போன்றவைகளும் ஏவா வேலு அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏவா வேலு அவர்களுடன் தொடர்பில் இருந்த 11 பேரும் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏவா வேலு அவர்கள் வாக்குமூலமாக கொடுத்தால் நிச்சயம் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் பொழுது செய்த ஊழல்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அவர் வெளியிட்டால் ஸ்டாலின் கூட ஏவா வேலு அவர்களுடன் சிறையில் அடைக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்பொழுது வரை நாம் இந்த வீடியோவை பதிவு செய்யக்கூடிய நேரம் வரை ஏவா வேலு அவர்களது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறார்கள். 3 திமுகவின் வழக்கறிஞர்கள் ஏவா வேலு அவர்களை பார்ப்பதற்கு சென்றுள்ளனர். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் யாரும் அவரை பார்க்க முடியாது என்று தெரிவித்துவிட்டனர். ஏவா வேலு அவர்கள் நலமாகத்தான் இருக்கிறார், மதிய வேளைக்கு நாங்கள் அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துள்ளோம் என்பதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர் சாப்பிட மறுத்துவிட்டார் என்றும் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் ரொக்கமாக 7 கோடியே பறிமுதல் செய்துவிட்டு ஒரு சிக்கன் பிரியாணியை வாங்கி கொடுத்தால் எப்படி ஏவா வேலுவால் சாப்பிட முடியும்? யாராக இருந்தாலும் சாப்பிட முடியாதுதான். ஆனால் ஏவா வேலு அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவதாகவும் தெரிவித்துள்ளார். உனது சொந்த பணமாக இருந்தால் நீதிமன்றத்தை நாடலாம், ஏன் டெல்லி வரைக்கும் செல்லலாம். செய்தது எல்லாமே மோசமான ஊழல் பணம், அவற்றை மக்கள் மத்தியில் ஒப்படைப்பதுதான் சரி. லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரியாக இயக்குனராக அருண் IPS அதிகாரிதான். அருண் IPS அதிகாரி யார் தெரியுமா? திமுகவின் ஆட்சியில் ஏவா வேலு அவர்களுடனே இருந்தவர்தான். அவரை வைத்தே முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் என்றால் திமுகவின் கூடாரத்தை கலைப்பதற்கு அவர்களில் உள்ளேயே ஒரு ஆள் இருக்க வேண்டும் என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் நன்றாக உணர்ந்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக அருண் IPSஐ நியமித்து அதிகாலையிலேயே தற்பொழுது பதவியேற்ற 32வது நாளில் ஏவா வேலு அவர்களது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனர் அருண் IPS அதிகாரி உத்தரவிட்டதன்படி 13 இடங்கள் 34 குழு உறுப்பினர்கள் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனைகளையும் நடத்தி வருகிறார்கள். ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பல ஆவணங்களையும் 7 கோடி ரொக்கமும் தற்பொழுது கைப்பற்றியிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சென்னையில் அவரை விசாரணைக்காக அழைத்து செல்லலாம். அப்படி அழைத்து செல்லும் பொழுது அவர் சில வாக்குமூலங்களை கொடுத்தால் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே நிலைமை ஏவா வேலு அவர்களுக்கும் மாறும். ஏன் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களது பெயரையும் சொன்னால் அவருக்கும் சிறை தண்டனை கிடைக்கப்படலாம். நேரடியாக திமுகவை கைப்பற்றுவதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக விசாரணை நடத்தி அதன் மூலம் விசாரணையின் பிடியில் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தையும் ஆதாரத்தையும் வைத்து ஸ்டாலினை நேரடியாக விசாரணைக்கு அழைக்கலாம் என்பதுதான் முதல்வர் விஜய் அவர்களது திட்டம்.
சட்டப்பேரவையில் பேசியிருப்பார். மக்களின் வரிப்பணத்தை முறைகேடு செய்த நபர்களோ, அதை செய்ய நினைக்கக்கூடிய நபர்களோ, அதை செய்து ஊழல் செய்த நபர்களோ நிச்சயமாக நாங்கள் அவர்களை சும்மா விடமாட்டோம் என்பதை சட்டப்பேரவையில் பேசியது வசனமல்ல, அது நிஜம்தான் என்பதை இன்றைக்கு உணர்த்திவிட்டார். மேலும் ஏவா வேலு அவர்கள் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்கள் என்னதான் நாடினாலும் ஊழல் செய்த அனைத்து ஆதாரங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அதில் 7 கோடி பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் அதற்கான ஆவணங்கள் இல்லை என்பதையும் தெரிவித்துள்ளனர். 2 சொகுசு கார்களும் தற்பொழுது யாருடைய பெயரில் இருக்கிறது, 8 கல்வி நிறுவனங்கள், அதன் பணம் எங்கே இருந்து வந்தது, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான முறைகேடுகள் என்ன, ஒவ்வொரு அட்மிஷனுக்கு பின்னாலும் கமிஷனாக இவர்கள் பெற்றுள்ளனர். அது மட்டுமல்ல, ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையின் கோட்டையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்ததாக பல முறை பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது ஏவா வேலு அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் சிக்கி எப்ப வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலையும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கியுள்ளார் என்றால், ஒரு காலத்தில் சைக்கிள் ரிக்ஷாவில் கருணாநிதிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஏவா வேலு அவர்கள் இன்று பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியான வந்தது எப்படி? சாமானிய நபர்கள் இன்னமும் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி ஏவா வேலு அவர்களால் மட்டும் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக மாற முடிந்தது என்ற கேள்விகளையும் சாமானிய மக்கள் கேட்டதன் காரணமாகத்தான் இன்று திருவண்ணாமலையில் தோல்வியை தழுவியுள்ளார் ஏவா வேலு அவர்கள். அமைச்சராக முடியாமல் நிலைமை தற்பொழுது தலைகீழாக திமுகவை தோல்வியடைய வைத்துள்ளது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் ஏவா வேலு அவர்கள் வயதான காலத்தில் அவர் உண்மைகளை கூறி அவரது சொத்துக்களை பாதுகாக்கத்தான் நினைப்பார். இதன் மூலம் ஏவா வேலு அவர்களது கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்லலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கரூர் மாவட்டத்தில் சுமார் 7 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சாலை பணிகள் முழுமையாக செயல்படுத்தப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக 3 கோடியே 20 லட்சம் அதிகமாக பொதுப்பணிகள் நிதி வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஏவா வேலு அவர்கள் மீது. இதனால் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டு வீட்டிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறார்கள். நிச்சயம் இதற்கான தண்டனையும் கிடைக்கும். ஒருவேளை ஏவா வேலு அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தில் திமுகவின் மாஜி அமைச்சர்களது பெயரும் சிக்கினால் அவர்களிடமும் விசாரணை நடத்தலாமா, அவர்களது சொத்துக்களை என்ன செய்யலாம் என்பதை தமிழக ஒவ்வொரு மக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த வீடியோவை நிச்சயம் தாவேகாவின் அமைச்சர்கள் பார்ப்பார்கள். ஆகையால் உங்களது கமெண்டுகள் நிச்சயமாக முக்கியத்துவமாக கருதப்படும். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.